إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: قل لا أقول لكم إني خزائن الله ولا أعلم الغيب ولا أقول لكم إني ملك إن أتبع إلا ما يوحى إلي. وقال الله تعالى في آية آخرى: ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفر مريم وما كنت لديهم إذ يختصمون. وقال تعالى في آية آخرى: عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: أولد ستا قبل الساعة: موتي ثم فتح بيت المقدس. ورواه كذا. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கிய ஸலாமுடைய ஸலாத்தும் இறுதிதூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் வாழக்கூடியவர்கள் மீதும் மேலும் நம் அனைவரின் மீது நிலவரமாக பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகள் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். உண்மையிலே பேசப்பட வேண்டிய, எப்போதுமே நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள், அதாவது முன்னறிவிப்பாக சொன்ன செய்திகள் நடப்பதற்கு முன்பே, அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே சொன்ன செய்திகள் யாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை உண்மைப்படுத்தக்கூடிய, இவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள், இவ்வாறாக சொன்ன செய்திகளை மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். அது மூன்றாவது வகை குறித்த ஒரு சில தகவல்களை அதிகப்படியாக இந்த ஜும்ஆவிலே நாம் பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மூன்று விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பிரிக்கலாம். ஒன்றில் ஏற்கனவே நடந்துவிட்ட செய்திகளும் அந்த முன்னறிவிப்புகள் என்ற அடிப்படையிலே தான், அந்த ஹதீஸின் கீழே தான் கொண்டு வரப்படுகிறது. முன்னொரு காலத்தில் 3 பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவம் படிச்சிருப்பீங்க, நிறைய பயான்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பேர் இருந்தாங்க, ஒரு காட்டு வழியா போனாங்க, மழை வந்துச்சு, குகை பக்கம் ஒதுங்கி கொண்டார்கள். அந்த குகையினுடைய வாசலை ஒரு கல் அடைத்து விட்டது, வெறும் ஒரு பெரிய ஒரு கல் வந்து அடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நாம படிச்சிருக்கோம். 99 கொலை செய்திருக்க ஒருவர் நடந்து போயிட்டு இருந்தாரு, கடைசியில 100வது கொலை பண்ணிட்டு அவர் போனாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸையும் படித்திருக்கோம். தகவலுக்காக விஷயத்தை இந்த இடத்துல நாம் பதிவு செய்கிறோம். இந்த ஹதீஸை நம்முடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார், அதாவது 99 கொலை செய்துவிட்டு சென்ற மனிதர் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ், கடைசியில் ஒரு 100 அடிச்சிட்டார், செஞ்சுரி அடிச்சிட்டார், கொலையே செஞ்சுரி அடிச்சிட்டார். அப்ப அந்த 100 பேர் கொலை செய்து விட்டார் என்ற அந்த ஹதீஸை ஒரு சில மக்கள், நம்முடைய மக்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில பேர் அது பலகீனமான ஒரு ஹதீஸ் என்கின்ற ஒரு விதத்தில் அந்த ஹதீஸை வந்து மறுத்துக் கொண்டிருந்தார்கள், நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் மீளாய்வு செய்து அந்த ஹதீஸ் எக்காரணத்தை கொண்டு மறுப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, சஹீஹான ஹதீஸ் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. விஷயத்துக்கு அப்போ அது மாதிரியான ஹதீஸ்கள், நிறைய ஹதீஸ்களை நாம் படிச்சிருக்கோம். முந்தைய காலத்தில் இப்படி இருந்தது, முந்தைய காலத்தில் இப்படி இருந்தார்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் புகாரிலே, முஸ்லிமிலே பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களை நாம் படித்திருக்கோம். அவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்பு வகையிலே முதலாவது வகையிலே கொண்டு வரப்படும். முதலாவது வகை. இரண்டாவது வகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே நடந்த விஷயங்களை சாராம்சமாக
மூன்றாம் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே, மூன்றாம் போர் என்பது ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு போர். அந்த போரிலே முஸ்லிம்களுடைய படையுடைய எண்ணிக்கை வெறும் 3000 பேர் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் ரோமர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சம் மக்கள் இருந்தார். ரோம படையுடைய எண்ணிக்கை 2 லட்சம். ஆரம்பத்தில் 1 லட்சம் வந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு உதவியாக 2 லட்சமும் வந்து சேர்த்துக் கொண்டது, 2 லட்சம் பேர். அந்த போரில் தான் என்றைக்குமே தோல்வி சந்திக்காத மனிதர் என்று நாம் பெருமையாக பேசக்கூடிய, அல்லாஹ்வுடைய வாய் என்று பேசக்கூடிய காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையே முஸ்லிம்கள் எந்த ஒரு பெரிய ஒரு சேதமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு திரும்பி வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, அதாவது மற்ற மக்களுக்கு மத்தியிலே மற்ற கொள்கை உடையவர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் மீதான ஒரு பயத்தை அந்த போர் உருவாக்கியது. வெறும் 3000 பேர் மட்டும்தாங்க 2 லட்சம் பேரை எதிர்த்து எப்படி வீரமாக நின்றார்கள் பாருங்க. நிற்பதே மிகப்பெரிய ஒரு சாதனை தான். 10 பேருக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதை அந்த சஹாபாக்கள் நடத்தி காட்டினார்கள். 3000 மக்கள் எண்ணிக்கை கொண்ட அந்த சஹாபாக்கள் அதை நடத்தி காட்டினார்கள். மற்ற உலகத்தில் இருந்த மற்ற மன்னர்களுக்கு மத்தியிலே, மற்ற மன்னர்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீதான ஒரு மதிப்பை, ஒரு பயம் இது உருவாக்கி இந்த மூன்றாம் போர் என்கிற அந்த போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்களை படைக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள். முதலாவது தளபதியாக ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன், அவர்களை நியமிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து மதீனாவில் அனுப்பும்படி சொல்லி அனுப்புகிறார். ஜாஃபர் கொல்லப்பட்டால் முதலாவது ஸைத் இப்னு ஹாரிஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் படைத்தளபதியாக இருப்பார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்புகிறார். அவரும் கொல்லப்பட்டால், அந்த ஜாஃபரும் கொல்லப்பட்டு விட்டார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன், அலிதானுடைய அண்ணன், நல்ல ஞாபகம் வைங்க. அலிதானுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த அலிதான் மட்டும் தான் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர் அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார். அப்துல்லா பின் ரவாஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சஹாபி, மதீனாவை சார்ந்த ஒரு மிக வீரமான ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு வீரர், அவருக்கு ஒரு வீரர் தான். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு நினைக்கிறார்கள். அவர்களும் அந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு மதீனாவில் இருக்கிறாங்க. அந்த படை அந்த மூத்தாயின் இந்த இடத்தில் அந்த முஸ்லிம்கள் ரோமர்களோடு எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 சஹாபாக்கள், 3 தளபதிகளும் ஆரம்பத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள், வீழ்த்தப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் முஸ்லிம்களுடைய கொடி கீழே விழுகிறது. ஒரு மதீனாவை சார்ந்த ஒரு சஹாபி எடுக்கிறாரு, முஸ்லிம்களை உங்களுக்கு மத்தியில் ஒரு அமீரை தேர்வு செய்யுங்கள், ஒரு படை தளபதியை உருவாக்குங்கள் என்று சொல்லும் போது மற்ற முஸ்லிம்கள் சொல்றாங்க, நீங்களே இருந்துக்கிறீங்க. மற்ற முஸ்லிம்கள் சொல்றாங்க, போரில் இருந்த இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்களே இருந்துக்கிறீங்க, எனக்கு அதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அப்படி சொன்ன பிறகுதான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடி ஒப்படைக்கப்படுகிறது. அவருடைய தலைமை பண்பிலேதான், அவருடைய டெக்னிக்கல் தான். நல்ல ஞாபகம் வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு தனிநபர் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது அப்படின்னா அது காலித் பின் வலீத் மூலமாக. உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் சரி, முஸ்லிம் சமூகத்திற்கும் சரி, ஒரு தனிநபர் மூலமாக மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது என்றால் காலித் பின் வலீத் அவர்கள் தான். சின்ன பையன் தான். அந்த உஹது போர் நடக்கும் போது பயங்கர நாலேஜ், பயங்கர டெக்னிக், இந்த போர் சம்பந்தமான அந்த நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவர் இந்த காலித் பின் வலீத். அந்த தன்னுடைய திறமையை அந்த மூன்றாம் போரிலே பயன்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் ஒரு வெற்றி பெற்று தருகிறார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சாசங்கள் மதீனாவிலே இருக்கும் போதே சஹாபாக்களுக்கு, மற்ற சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா கொடி பிடித்தார், கொல்லப்பட்டார். அதன் பிறகு ஜாஃபர் கொடி பிடித்தார், கொல்லப்பட்டார். அதன் பிறகு அப்துல்லா கொடி பிடித்தார், அவரும் கொல்லப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நடந்த செய்திகளை மதீனாவிலே இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அறிவிப்புகளிலே 2வது வகையை சார்ந்த அறிவிப்புகள். இதே மாதிரி பத்ர் போர் நடந்தது. பத்ர் போர் நடப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சில இடங்களை சுட்டி காட்டினார்கள். இந்த இடத்துல அபூ ஜஹல் வீழ்த்தப்படுவார், இந்த இடத்துல உமையா வீழ்த்தப்படுவார், இந்த இடத்துல இந்த நபர் வீழ்த்தப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டு சொன்ன ஒவ்வொரு இடத்திலும் மிக சரியாக அதே நபர் கொல்லப்பட்டார்.
நபிசாசனம் அவர்கள் யூதர்களோடு பேச்சுவார்த்தை நடப்பதற்காக சென்ற சமயத்தில் யூதர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மேலிருந்து ஒரு பெரிய ஒரு பாராங்கல்லை அவர்கள் மீது தள்ளி கொலை செய்வதற்கு முயற்சி செய்த போது நபிசாசனம் அவர்கள் அங்கிருந்து விலகி வந்து நடப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள். இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி ஆகும், அதனாலதான் வந்து இதுதான் அவங்களுடைய நோக்கம். இவரிடத்துல பிடிச்சு கேட்டாங்க சஹாபாக்கள், மற்ற மக்கள் கேட்டாங்க, உண்மையிலே இப்படி நடந்துச்சா? ஆமா, நம்முடைய டெக்னிக்கே நம்முடைய பிளானே இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இங்க உட்கார வைக்கணும், மேலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தள்ளி அவர்களை கொலை செய்ய வேண்டும். ஆக நபிசாசனுடைய காலத்திலே இது மாதிரியான நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயங்களை நடப்பதற்கு முன்பே அதை நமக்கு தெளிவுபடுத்த அந்த சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார். இது இரண்டாவது வகை சார்ந்தது. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய மரணத்திற்கு முன்பே சொல்லிட்டு போனார்கள். மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய மரணத்திற்கு முன்பே சொல்லிட்டு போனார். அது நிறைய ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் தலைப்புல வருவோம். முதலாவது நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயங்களே, முதலாவது மரணத்திற்கு பிறகு நடக்கும் என்று சொன்ன விஷயங்கள், நடந்துவிட்ட விஷயங்கள். காஸ்டான்டினியா, அதாவது இஸ்தான்புல், இன்று இஸ்தான்புல். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் படிச்சவங்க படிச்சிருக்கலாம், வரலாறு படித்தவர்கள் படித்திருக்கலாம். கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லுவார்கள், அரபியிலே காஸ்டான்டினியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று அதனுடைய பெயர் வந்து இஸ்தான்புல், துருக்கி நகரத்தில், துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்தான்புல் நகரம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நகரம். இஸ்லாமிய வரலாறு பார்க்கணும்னா அங்கு போகலாம். அற்புதமான ஒரு நகரம். அந்த நகரத்தை குறித்து நபிசாசனம் சொன்னார்கள், முதலாவதாக முஸ்லிம்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் கைப்பற்றக்கூடிய முதலாவது நாடாக அந்த கான்ஸ்டான்டினியா இருக்கும் என்பதாக சொன்னார். ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த கான்ஸ்டான்டினியா இருக்கும் என்பதாக நபிசாசனம் சொன்னார்கள். அவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே அந்த கான்ஸ்டான்டினியா என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய இஸ்தான்புல் முஸ்லிம்களுடைய ஆளுமை கீழே வந்தது. ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் அந்த துருக்கியை தாண்டி இத்தாலியிலே இன்று இருக்கக்கூடிய அந்த ரோமை தலைமையிடமாக கொண்டிருந்த ரோம பேரரசு அந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அரேபியாவை தாண்டி ஈராக்கை தாண்டி பாரசீகம் என்று இருந்த இன்றைய ஈரான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்தது. குராசானிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதன் பிறகு உமருடைய ஆட்சி காலகட்டத்திலேயே அந்த குராசான் என்று சொல்லப்பட்ட இன்றைய ஆப்கானிஸ்தான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது. அந்த பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, முஸ்லிம்களுடைய ஆளுமைக்குள்ளே வந்தது. இதைதான் நபி ஸல்லல்லாஹு எப்ப சொல்லிட்டு போனாங்க? தன்னுடைய மரணத்திற்கு முன்பே சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் முஸ்லிம்களுடைய மரணத்திற்கு பிறகு இதை செய்து காட்டுவார்கள். ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஸௌபாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சிறிய சஹாபி, வயதிலே குறைந்த சஹாபி. ஏன் வயதிலே குறைந்த சஹாபி நாம சொல்றோம் அப்படிங்கிற காரணத்தை தெளிவுபடுத்துறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மிடத்திலே மார்க்க அறிவு என்பது துளிவே இல்லாமல் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பதல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதா என்று சொன்னார்கள். இஸ்லாம் ஏழைகளிடத்திலே தான் ஆரம்பித்தது. ஏழைகள் மூலமாகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தாவா செய்து வந்த நேரத்தில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலில் யார் என்றால் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான், அடிமைகளாக இருந்தவர்கள் தான், காசு இல்லாதவர்கள் தான், ஒரு வேளை உணவுக்கு விற்கப்பட்டவர்கள் தான், சிறு தானியங்களுக்காக அடிமையாக விற்கப்பட்ட அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய தந்தை, அவருடைய மகன் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எழுத்துவார்கள். சில எண்ணப்பட்ட சஹாபாக்களை தவிர்த்து மற்ற எல்லா சஹாபாக்களும் ஆரம்ப காலகட்டத்தில் சாபிகூன் அவ்வளூன் என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை முதலாளர்கள் என்று சொல்லப்பட்ட பாராட்டப்பட்ட அல்லாஹ்வால் நன்றாக வழங்கப்பட்ட அந்த சஹாபாக்களை எழுத்துவார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஏழ்மையாக
இருந்தார், ஏழ்மை நிலையில் தான் இருந்தார், ஒற்றுமை இல்லாதவர்களாகத்தான் இருந்தார். அப்போ இஸ்லாம் எப்படி வளர்ந்தாரோ அதே போன்று மீண்டும் அது திரும்பி செல்லும் என்பதாக சொன்னார்கள். சிறு குழந்தைகள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் பெரிய உலகத்திற்கு பரவியது. ஆனால் இன்று அதே சிறு குழந்தைகளிடத்திலே மட்டும்தான் மார்க்க கல்வி என்கின்ற ஒன்று அது அடைப்பட்டுவிட்டது. அது எது வரைக்கும் மதரசா இருக்கிற வரைக்கும். மதரசா விட்டு போட்டாச்சுன்னா அதுவும் முடிஞ்சிருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், நிறைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை வெளி உலகத்திற்கு எடுத்து சென்றதில் மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் எல்லாமே சின்ன பசங்க தான். இன்னைக்கு அதே மாதிரி நபிசாரம் சொன்ன மாதிரி கல்வி சின்னவங்கள்ட்ட ஆரம்பிச்சது. நீ சின்னவங்கள்ட்ட மட்டும் போயிடுச்சு. அதுவும் மதரசாக்குள்ள மட்டும்தான். மதரசா என்னைக்கு நிக்கிறாங்களோ அத்தோடு எல்லாரும் போச்சு. தொழிலை போச்சு, இவாதத்து போச்சு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு இஸ்லாமியன் என்ற அடையாளமே இல்லாத நிலைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம சொன்னோம், ஒரு சிறிய சஹாபி, அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸவாலி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எனக்கு பூமியை எடுத்து காட்டினார். பூமி அல்லாஹ் தஆலா சுருக்கி எனக்கு முன்பாக எடுத்து காட்டினார். ஃபரைது மஷாரிகஹா வ மகாரிபஹா, நான் என்ற அந்த பூமியுடைய கிழக்குகளையும் மேற்குகளையும் நான் பார்த்தேன். கிழக்குடைய கடைசியையும் பார்த்தேன், மேற்குடைய கடைசியையும் நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வைன உல்க உம்மத்தி சயபுலுகுமா சுரியன்ஹா, என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி, என்னுடைய சமூகத்துடைய அதிகாரம் எதுவரை இந்த உலகத்தில் எனக்கு காட்டப்பட்டதோ எல்லா இடத்திற்கும் போய் சேருங்க என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கொண்டு போனார்கள். சஹாபாக்கள் கொண்டு போனார்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அன்பான சகோதரர், இது மாதிரியான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாகவே சொன்ன செய்திகளிலே ஒன்று என்பதை, அந்த விஷயத்தை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மரணம் முடிந்த உடனே நிறைய விஷயங்களை நமக்கு செய்தி காட்டினார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், குல், நபியே நீங்க சொல்லுங்க, லா அகூலு லகும் இன்னி ஹஸாயினுல்லாஹ், பணிவுனா என்ன, பணிவுனா என்ன அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நான் படிக்கிறேன். பணிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குல், நபியே நீங்க சொல்லுங்க, லா அகூலு லகும் இன்னி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய கஜானா என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கஜானா எல்லாமே என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு மறைவான ஞானம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மறைவான ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய அறிவு. மறைவான விஷயங்கள் அல்லாஹ் தன்னை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும் போது ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறைவான ஞானம் உடையவர். தன்னுடைய அந்த மறைவான ஞானத்தை யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டார். இல்லா மனிதவாக்கு ரசூலி, என்றாலும் தான் நாடிய சில தூதர்களுக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுவார். அதுவே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பதற்கு முன்பே சொன்ன விஷயங்கள். கியாமத்துடைய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதிலே ஒரு 3 அல்லது 4 விஷயத்தை இந்த இடத்தில் நாம் சுட்டி காட்ட நாம் விரும்புகிறோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யத்தி அலா நாஸி ஸமான், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும். இந்த பயானை நாம் தேர்வு செய்ததற்கு அடிப்படை காரணமே வெளிப்படையாக பேசுவோம். கடந்த ஜுமாவிலே பேசப்படும் போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். என்ன தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா, தொழுகை 5 வேளை தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அல்ல. அதுதான் சாதனை, அதுதான் சாதனை. நீங்க
நீங்க ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுங்கள். ஜகாத்தின் பொருளாதாரத்தை முழுக்க நீங்க கொடுத்துருங்க. ஹஜ் செய்யுங்க. மக்களுக்கு ஏழைகளுக்கு ஓடி போய் உதவி செய்யுங்க. அனாதைகளுக்கு ஆதரவாக நில்லுங்கள். விதவைகளுக்கு ஆதரவாக நில்லுங்கள். தொழுகை பிரச்சனை இல்லை என்றால் மற்ற எந்த இபாதத்தும் சல்லி காசு தரார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவ்வளவு மா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமத்தி அன் அமலிஹி அஸ்ஸலாத். மறுமையிலே ஒரு அடியாருடைய இபாதத்திலே, அமல்களிலே, செயல்களிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை குறித்துதான். தொழுகையா என்று கேட்கப்படும். அதை குறித்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு கால மக்களிடத்திலே வரும். அந்த காலகட்டத்திலே மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள், தொழுகையை தாமதப்படுத்துவார்கள், தொழுகை அவர்கள் வீணான விஷயத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ். நான் ஒன்றும் சொல்ல, எனக்கு பின்னர் சில பேர் வருவார்கள். சயகூன் உமராவுன் பாதி, எனக்கு பின்னர் சில அதிகாரிகள் என்று வருவார்கள், முஸ்லிம்களுடைய தலைவர்கள் என்று வருவார்கள், முஸ்லிம்களுடைய இமாம்கள் என்று வருவார்கள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யோசிமுன ஸலாத், தொழுகையை தாமதப்படுத்துவார்கள், தொழுகையை தவறவிட்டு இருப்பார்கள். இன்னைக்கு அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னா என்ன நிலைமை? தொழுகை பெரிய சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவன் தொழுகையே பெரிய விஷயம் இல்லை, கத்தி தொழுது போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனை தான் நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, தொழுகை அவர்கள் விட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படிப்பட்ட காலத்தை அதற்காகவும் அந்த காலகட்டத்தை அடைந்துவிட்டார். ஃபஸல்லி லிவக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நீ தொழுது, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நீ தொழுது விடி, அவர்களை எதிர்பார்த்து நீ இருக்காதே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? தொழுகையுடைய விஷயத்துல சஹாபாக்கள் பள்ளிவாசலை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கும் சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே சதா பள்ளிவாசலிலே தொழுகைக்காக இருந்தார்கள். ஆனால் இன்று நாம் பள்ளிவாசலிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிவாசலில் மக்களுடைய எண்ணிக்கை காணவில்லை. அஸ்ருடைய தொழுகையிலே அந்த நேரத்திலே ஜும்மா முடிஞ்ச அஸ்ருடைய தொழுகையுடைய நேரத்திலே பள்ளிவாசலிலே மக்களுடைய கூட்டத்தை காணவில்லை. என்ன வேலை செய்யுங்க, மக்களுக்கு என்ன அதிகாரத்தை வேண்டுமானால் பெற்றுத்தார்கள். தொழுகை குறித்து தான் அல்லாஹ் முதலிலே கேட்பார். தொழுகை இல்லை என்றால் நீங்க செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த அதிகாரத்தை வாங்கி கொடுத்தீங்க, இந்த உரிமைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க, இந்த பாதிப்பு இந்த மக்களை வீட்டிருத்தீர்கள், எஸ்ஐஆர் ஒன்று வருது, அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து நிற்கின்றீர்கள், நீங்க சிஐஏ வந்துச்சு, அந்த சிஐஏ மக்களுக்கு வருவதை விட்டு தடுத்தீர்கள். இது எல்லாவற்றுக்குமான கூலி அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் கொடுத்துருவான். மறுமையே அந்த விஷயங்களுக்கான கூலி உங்களுக்கு வேணும்னா தொழுகை ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்லிட்டார். தொழுகை இல்லை என்றால் எதுவுமே இல்லை. தொழுகை இல்லை என்றால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, பெண்டிங். தொழுகை இல்லை என்றால் ஜகாத் சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, பெண்டிங். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். முஸ்லிம் அஹ்மதிலே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லும், யா அல்லாஹ், நான் தான் இவருடைய தொழுகை, நான் தான் இவருடைய இது, நான் தான் இவருடைய இது, நான் தான் இவருடைய இது. எல்லாவற்றும் அல்லாஹ் தாமதப்படுத்துவார், எல்லாவற்றும் அல்லாஹ் தாமதப்படுத்துவார். கடைசியிலே அந்த மனிதனுடைய கொள்கை வரும். அந்த கொள்கை அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லும். அந்த மனிதனுடைய ஈமான் வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், நான் தான் இந்த ஆளுடைய ஈமானை சரிவா உன்னை வச்சிடப்பட்ட இபாதத்துக்கு எடை போட போடும். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை வைத்து அந்த மனிதனுடைய தொழுகை தான் முதலிலே தேர்வு செய்வார். தொழுகை வா, நீ என்ன செஞ்சிருக்க அந்த ஈமானை வச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பார். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னர் ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் சில பேர் இருப்பார்கள், உமராவுன் அப்படின்னா தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் என்ன? தொழுகை அவர்கள் விட்டிருப்பார்கள், தொழுகை அவர்கள் விட்டிருப்பார்கள், தாமதப்படுத்தியிருப்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தை நீ அடைந்தால் நீ ஃபஸலில் யுஹ்தியா, நீ அவருடைய தொழுகையுடைய நேரத்தில் நீ தொழுதுறி, நீ தப்பிச்சிரு. ஒரு வேளை நபிசர் சொன்னாங்க, தொடர்ச்சியாக சொன்னாங்க, ஒரு வேளை அவர்கள் எல்லாரும் தொழுகைக்காக வந்துட்டாங்க, ஜமாத்தை திரும்ப தொழுதாங்க, நீ ஏற்கனவே தொழுதுட்ட, அதாவது அசர் தொழுகை வைங்க, யாருமே வரல, யாருமே தொழுகைக்கு வரல, அசருடைய தொழுகை டைம்
டைம் ஆயிடுச்சு, நீ தொழுதுரு அப்படின்னாங்க. அதன் பிறகு நீ தொழுது உட்கார்ந்து இருக்கும் போது 10 பேர் வராங்க, அல்லாஹ் தஆலா அனுப்புறான், 10 பேர் தொழுது அப்படி நிக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரோட சேர்ந்து திரும்பவும் நீ தொழுதுரு, அது உனக்கு உபரியான ஒரு தொழுகையாக அமைந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகையை விட்டு விடுவதை என்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியுமா? நண்பர்களே, அன்பான சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயிலே கூட கதறிட்டு போனார். மரண தருவாயிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறிய ஒரே விஷயம், என்னுடைய தொழுகை, என்னுடைய சமூகம், என்னுடைய தொழுகை என்று கதறிட்டு தான் போறாங்க. எந்த அளவுக்கு தொழுகை கடமை? போர் களத்திலே நீங்கள் நின்றுட்டு இருந்தாலும் சரி, உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்திலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் தொழுகை ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்க இன்றைய சமூகத்துடைய நிலை யாரை நாம நமது செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? யாரை நாம தலைவர்களாக வைக்கிறோம்? தொழில் இல்லாதவன் தான் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் எந்த இடத்திற்கு சென்று பார்த்தாலும் அந்த அமைப்பு எடுங்க, இந்த கட்சி எடுங்க, யாரை எடுத்தாலும் சரி, பெரும்பாலும் தொழுகை இல்லாமல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த காலம் நடத்திருந்தார். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு மன்னர் இருந்தார், ஒரு கவர்னர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு கவர்னர் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு கவர்னர் அப்படின்னா, ஒரு கொடூரமான ஆள், ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார் மக்களுக்கு. ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கொலை, ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கொலை, இல்லைன்னா ஜெயில் எடுத்து ஜெயில். ஒரு சமயம் வருகிறது, ஒரு பெண்களுடைய சகோதரன், தந்தை, சகோதரன், மகன், கணவன் 3 பேரை அரசு பண்ணி போகிறார். ஒரு பெண்களுடைய 3 பேர், சகோதரனையும் கணவனையும் மகனையும் அந்த கவர்னர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஆட்சியாளருடைய வீரர்கள் அரசு பண்ணி போயிட்டாங்க. அந்த பெண்மணி மன்னரிடத்தில் முறையிட வருகிறார். எதிர்த்து பேச வந்தால் நீங்க கம்ப்ளைண்ட கொண்டு வந்தாலே ஜெயில் தான். பேச்சே கிடையாது, மறு பேச்சே கிடையாது, பேச மாட்டார். ஆனா எப்போ பேசுவார், யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா, கவிதை வடிவத்தில் பேசுறாங்க அப்படின்னா பேசுவார். பயங்கர ஆரம்பித்தாரு, கவிதையா தான் பேசுவார், அரபியை கவிதையா தான் பேசுவார். அப்படி யாராச்சும் பேசுறாங்க. அந்த பெண்மணியும் போறாங்க, அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை சந்திக்கிறார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த குடும்பமெல்லாம் கவிதையை விவரிக்கிறார்கள். கடைசி அந்த பெண்மணியுடைய கவிதையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரமா, நீ ஒரு 3 பேர் வேற சொல்லிட்டு வந்தாங்க, 3 பேர் ஒருத்தர் மட்டும் நான் விடுறதுக்கு ஆர்டர் யாரு வேணும் நீயே செலக்ட் பண்ணி. அந்த பெண்மணி யோசிச்சு தம்பியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு தம்பியை கொடுக்க. அவன் அந்த ஹஜ்ஜாஜ் மன்னர், அந்த கவர்னர் கேட்கிறார், ஹஜ்ஜாஜ் கேட்கிறாரு, ஏமா உங்களுடைய கணவனை விட தம்பி உனக்கு முக்கியம், பையனை விட கஷ்டப்பட்டு பெற்ற பையனை விட தம்பி முக்கியமா அப்படின்னா, இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கணவன் கிடைச்சிடும், அது மூலமாக எனக்கு குழந்தையும் கிடைச்சிடும், நான் தம்பின்றது கிடைக்காது, அதனால தம்பி கொடுங்க. இந்த பெண்மணி நல்லா திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை திரும்பி அனுப்பிவிட்டுறாங்க அந்த மன்னர். அந்த மன்னருடைய கொடுமையை சகிக்க முடியாத மக்கள் அனுசரித்து உயிரோடு இருக்கிறார், நிறைய சகாபாக்கள் உயிரோடு இருக்கிறார். அந்த அனுசரத்தை வந்து மதீனாவுக்கு முறையிட்டாங்க. இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ரொம்ப கொடுமைப்படுத்தான், வாழ முடியல நம்மளால அப்படின்னு சொல்லி அந்த மன்னரை குறித்து முறையிடும் போது அந்த மன்னரை பற்றி முறைக்கு விட்டு அதற்கு அந்த அனுசரித்து அவர்கள் அந்த மக்களுக்கு பொறுமை இதுதான் எல்லாமே. இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்டு வரோம். முஸ்லிம்களை வாழ முடியாத அளவுக்கான எல்லா விதமான சாத்திய கூறுகளை இன்றைய நம்முடைய நாட்டை சார்ந்த ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக் கொண்டு வருகிறது. சிஏஏ கொண்டு வந்தால், சிஎஸ்ஆர் கொண்டு வந்தால், எதையெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கொண்டு வர முடியுமோ எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் தயார், எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள். இதைவிட விளைவு மோசமாக இருக்கும். எதிர்ப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள், நடக்கும். நான் சொல்றது நபிசாசன் சொன்னாங்க, நான் சொல்றது நபிசாசன் சொன்னார்கள். இதைவிட விளைவுகள் மோசமாக இருக்கும். வாழ்வதற்கே நெருப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நமக்கு எதிரான தாக்குதல்கள் அவ்வளவு மோசமாக இருக்கும். நிச்சயமாக நடக்கும், நம்முடைய நாட்டிலே நடக்கும்.
அவர் நபி ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து அந்த மக்களை குறித்து அந்த நாசர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையா இருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமையா இருங்க. لا يأتي عليكم زمان إلا والذي بعده شر منه. இருக்கும் காலத்தை விட அடுத்து வரக்கூடிய காலம் படு மோசமானதாகத்தான் இருக்கும், அதை விட நல்ல நிலைமையிலே ஒருபோதும் இருக்காது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பொறுமையாத்தான் நீங்க இருக்கணும், கடைசியில் எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, அவர்களும் ஆட்சிக்கு வருவார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் விடிவு காலம் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்து நாம பல நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப நிலைமை மோசமா இருக்குதுங்க நம்முடைய நாட்டிலே. இன்னும் நேரம் ஒவ்வொரு நாளும் அது பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நாம பேசுவோம். இன்னும் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ், இன்று இருப்பதை விட நாளை படுமோசமானதாக இருக்கும். அது எந்த வகையிலும் சரி, அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சகோதரர்களே, அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், உஹது சித்தன் கப்லஸ்தா, தபூக் போர் நடக்கிறது. தபூக் போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 6 விஷயங்களை மனதிலே எண்ணிக்கொள், 6 விஷயங்கள், அந்த விஷயங்களை எண்ணிக்கொள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முதலாவது மௌதி, என்னுடைய மரணம். நபி ஸல்லல்லாஹுடைய மரணம் கூட மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஒன்று, அதையும் கூட நபி ஸல்லல்லாஹு முதலில் சொல்லியிருப்பார். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயங்கள், இரண்டாவது ஃபத்ஹுல் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே நடந்துச்சு. இது திரும்ப பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வருமா? அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் உமருடைய காலகட்டத்திலே எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதன் பிறகு 2 கூட்டம், மிகப்பெரிய 2 கூட்டம் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். நான்காவது சொன்னார்கள், அதன் பிறகு ஒரு நோய் ஏற்படும். அந்த நோய் கால்நடைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய நோயை போன்று இருக்கும். இன்னைக்கு கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய நோய் எல்லாமே மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போனார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதன் பிறகு ஒரு சம்பவம் இருக்கும், ரொம்ப முக்கியமான சம்பவம். அதை குறித்து நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சுபதகுல் ஃபித்ரத் லா யர்ஹா பைத்துன் மினல் அரபி இல்லா தஹலா. அதன் பிறகு ஒரு குழப்பம் இருக்கும், குழப்பம் ஏற்படும், ஒரு ஃபித்ரா ஏற்படும். அந்த ஃபித்ரா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகும். இந்த ஃபித்ரா தான் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த ஃபித்ரா. பெரும்பான்மையான வீடுகளில் இஸ்லாம் என்பதை அறவே ஆடை விஷயமாக இருக்கட்டும், பேச்சு விஷயமாக இருக்கட்டும், நடைமுறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இபாதத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் என்றோ பெரும்பான்மையான வீடுகளை விட்டு வெளியே போயிடுச்சு. என்றோ இஸ்லாமிய மார்க்கம் வெளியே போயிடுச்சு. அதனால ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், சின்ன பசங்கள்கிட்ட மட்டும் இன்னைக்கு பெரும்பாலும் மதரசாக்குள்ள மட்டும்தான் இஸ்லாமிக்கு, அதுவும் மதரசா முடிச்சுட்டு போயிடுச்சா அது சுத்தம் போச்சு. இதே நிலையில்தான் பல இடத்தில் நடந்து கொண்டிருக்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு போர் நடக்கும், முஸ்லிம்களுக்கும் வெள்ளை நிறத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்கும். அதை குறித்த செய்திகளும், அதன் பிறகு இன்னொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு ஹதீஸிலே 5வது விஷயமாக 6வது விஷயமாக 2 விஷயங்களை சொன்னார்கள். அந்த விஷயங்களை குறித்த தகவல் வரக்கூடிய அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு என்ன நிலைமை ஏற்படும், அந்த காலகட்டத்திலே மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு தெள்ள தெளிவாக பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை குறித்த தகவல் சார்ந்தா வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈமானோடு மரணிப்பதற்குரிய வாக்கியத்தை அருள் புரிவார்கள். الحمد لله رب العالمين والآخرة المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم.
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்கு முன்பாக நடக்கும் என்று முன்னறிவிப்பாக 186 சிறிய அடையாளங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல 186 வாரங்கள் 186 சிறிய அடையாளங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. பெரிய அடையாளங்களாக ஒரு 10 பெரிய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சிறிய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஹத்தா யுக்ஸிருல் மால். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மறுமை நாளுக்கு முன்பாக செல்வம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும். அந்த செல்வம் அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா தன்னுடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு யார் இந்த செல்வத்தை வாங்கிக் கொள்வார்கள் என்று கொடுப்பதற்காக தேடி போவார். யாரு இந்த செல்வத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்காக எடுத்துட்டு போவான். ஆனா வாங்குறதுக்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தா இதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னா லா அருவா, எனக்கு இந்த தேவையில்லைப்பா, எனக்கு நிறையவே இருக்காது, நீ வேணா எடுத்துக்காது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் எப்போது வரும் அப்படின்னா வறுமை நாளுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். அந்த காலகட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு 2-3 விஷயங்களை சொன்னார்கள். ஃபுராத் என்கிற ஆற்றிலே அந்த ஆறு என்ன செய்யும் அப்படின்னா யூப்ரட்டிஸ் நதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதி காய்ந்து போகும். அன்று இருந்த தண்ணீரை விட இன்று அந்த நதியுடைய நிலைமை படுமோசமாக மாறிவிட்டது என்பதை நீங்க நியூஸ் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். அந்த யூப்ரட்டிஸ் நதி காய்ந்து போகும். தங்கங்களை அந்த தங்க பொக்கிஷங்களை வெளியே கக்கும், வெளியே கக்கும், வெளியே பூமியில அது வெளிப்படுத்தும். அதை எடுப்பதற்காக ஒவ்வொருவரும் போட்டி போடுவார். அதை எடுப்பதற்காக ஒவ்வொருவரும் போட்டி போடுவார். எந்த அளவுக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னா 100 பேர் போறாங்க அப்படின்னா அடிச்சுட்டு சாவாங்க. 99 பேர் செத்துவாங்க, ஒரே ஒருத்தர் போவாங்க. ஒரே ஒருத்தர் அந்த எடுப்பதற்காக பக்கத்து போகும். அந்த அளவுக்கு கொலை அதிகரிக்கும். அதை எடுத்த பிறகு அந்த மக்களுடைய செல்வம் ரொம்ப அதிகரிச்சு. அந்த காலம் இன்னும் வரல, அந்த காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள், மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் கருதி கொண்டே வந்து கொண்டீர்கள். அந்த காலத்துல நீங்க என்னதான் சதகா செய்வதற்கு வெளியே வந்தாலும் வாங்குவதற்கு யாருமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வருவதற்கு முன்பாக இருப்பதை கொண்டே இன்றைய காலகட்டத்திலே சதகா செய்து நன்மை பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை சொன்னார்கள், இந்த சதகா லதுஃபி வலதமரம். நம்ம எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவங்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ் தஆலா கடுமையாக ரோஷம் கொள்கிறார், கோபம் கொள்கிறார். ரோஷம் என்பது வெறுப்பும் கோபமும் கலந்த ஒன்று. கடுமையாக அல்லாஹ் தஆலா கோபம் கொள்கிறார். ஒரு அடியார் பாவம் செய்யும் போது அந்த அல்லாஹ்வுடைய அந்த ரோஷம் குறைய வேண்டும் என்றால் சதகா எவ்வளவு முடியாத சொல்லி நபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை அந்த ரோஷத்தை அடைக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னா சதகா தான். அல்லாஹ்வுடைய பாதையை வாரி வழங்கக்கூடிய அந்த சதகா தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தடுக்கும். யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, யாருக்கு நல்ல மௌத்து வேணும், யாருக்கு கெட்ட மௌத்து வேணும் சொல்லி தொழுகையே தொழ மாட்டான், தொழுகையில மௌத்து வேணும் கேட்பான். நன்மைகளே இருக்காது, நன்மையான காரியம் செய்யும் போது மௌத்து வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் கூட ஒரு வேலை இந்த சதகா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார். எவ்வளவு சதகா நீங்க அதிகமா அல்லாஹ்வுடைய பாதையை செய்றீங்களோ அவ்வளவு அதிகமாக அந்த சதகா உங்களை தீய மரணத்தை விட்டு தடுக்கும், பாதுகாக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் வறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் வரும்போது அல்லாஹ்வுடைய பாதையை தன்னுடைய செல்வம் முழுக்க முழுக்க கொடுத்த நிலையிலே வருவார்கள். ஒரு சில சஹாபாக்கள் வெட்டப்பட்ட நிலையில் வருவார். ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்களுடைய 2 கைகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். மலக்குமார்கள் தூக்கிட்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக வேண்டி அனைத்தையும் இழப்பதற்கு தயார், அனைத்தையும் இழந்தார்கள் அந்த சஹாபாக்கள். 1,00,000 தீனார் தங்க காசுகளை வஹரிலிருந்து அசருக்குள்ளாக கொடுத்த சஹாபாக்கள். 1000 தீனார் இல்ல, 1,00,000 தீனார் தங்க காசுகளை வஹர் தொழுகை நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வருதி அசர் தொழுகைக்கு முன்பாக எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. மக்ரிப் நேரத்தில் நோம்பு திறக்கிறதுக்கு ரொட்டி இருக்கு, குழம்பு கிடையாது. வேலைக்கார பெண்மணி சொல்றாங்க, அந்த குழம்பு வைக்கிறதுக்கு 1 தீனாராச்சும் நீங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க.
ஏற்கனவே சொல்லி இருந்தா எடுத்து வச்சிருக்கலாமே, இப்ப சொன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நாம் என்ன செய்திருக்கிறோம்? மறுபடியும் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பார், நான் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உன்னை தேடி நான் வந்தேன், எனக்கு நீ கொடுத்தாய் என்று கேட்பார். பசியோடு நான் வந்து கேட்டேன், என்னுடைய உணவு கொடுத்தாயா? தாகத்தோடு நான் வந்து கேட்டேன், என்னுடைய தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாய் என்று கேட்பார். அல்லாஹ் தான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அந்த காலம் வருவதற்கு முன்பாக கொடுப்பதற்கு முடியாத ஒரு காலம் நிறைய இருக்கும். கொடுத்தாலும் வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த காலம் வருவதற்கு முன்பாக இருப்பதையே கொடுப்பதற்கு முயற்சி. அல்லாஹ்வுடைய பாதையை முடிந்த அளவுக்கு அதிகமாக சதகாவோடு இருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஒரு மார்க்கத்தை நிச்சயமாக தருவார். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அந்த சதகாவை பாதுகாக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வலிசாயிரில் முஃமினீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. اذكروا الله يستجيب لكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.